அவர் சேனல். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு. இன்னைக்கு லாங் வீடியோல டே இன் மை லைஃப் vlog பார்க்கலாமா? என்னோட வீடியோஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிந்துஜா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சர்விக்குட்டி எழுந்ததும் பிரஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்க அம்மா பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவன் பிஸ்கெட் ஓபன் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி என்னோட அம்மா மடியில போய் உட்காந்துருக்கான் பாருங்க. அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு சர்விக்குட்டிக்கும் டேட் சிரப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு தோசையும் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை சட்னியும் தான். கருவேப்பிலை சட்னி டேஸ்டியா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில குக்கிங் ஆயில் சேர்த்து 2 ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 10 சின்ன வெங்காயம் 5 பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி பழம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்து 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபிளேவருக்காக கொஞ்சமா மல்லி இலை புதினா சேர்த்து வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வதக்கின எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா புளி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிரும். மஸ்ட் ட்ரை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. தோசைக்கு இட்லிக்கு சூப்பரா இருக்குது இந்த சட்னி. எங்க வீட்டுல வாரத்துக்கு 1 டைம் கண்டிப்பா இந்த சட்னி அரைச்சிருவேன். எங்க வீட்டுல எல்லாருக்குமே இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். மார்னிங் சூப்பரா இன்னைக்கு ஹெல்த்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் சமைக்கும் போது என்னோட அம்மா ஷர்வி குட்டியோட துணியெல்லாம் துவைச்சு காய போட்டாங்க. அம்மா இருந்தாலே எந்த கவலையும் இல்ல. அவங்களுக்கு உடம்பு முடியாம இருந்தாலும் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஷர்வி குட்டி அம்மா எல்லாருமா சேர்ந்து காய்கறி வாங்குறதுக்காக உழவர் சந்தைக்கு தான் போறோம். எது போகணும்னு சொல்லிட்டாலே ஃபர்ஸ்டா என்னோட குழந்தை கிளம்பிடுவான். மதுரையில அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய உழவர் சந்தைக்கு தான் போயிருந்தோம். இங்க இல்லாத காயே இருக்காது. எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாவும் பிரைஸ் கம்மியாகவும் கிடைக்கும். நாங்க காய் தீரும் போதெல்லாம் உழவர் சந்தையில போய் மொத்தமா காய் வாங்கி வச்சுக்குவோம். இப்போ வாங்குற காய் எனக்கு 2 வீக்ஸ் தாராளமா வரும். ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காய்கறி கடையில வாங்கிக்குவேன். ஷர்வி குட்டி கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா அடுத்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு குழந்தைக்கு. அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். உழவர் சந்தையை விட்டு வெளியே வந்தோம்னா இந்த ஃப்ரூட் சாலட் ஷாப் இருக்கு. பிளேட்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே 40 rupees தான். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இந்த அண்ணா கிட்ட. எப்போ வந்தாலுமே நாங்கள் இதில் சாப்பிடுவோம். வேற எதுவும் சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்டுக்குவோம். போகும்போது நடந்து தான் போனோம். பக்கத்தில் தான் இருக்கு. வரும்போது வெயிட் இருந்ததுனால ஆட்டோவில் வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்ததுமே ஃபர்ஸ்ட் வேலை இந்த காய்கறியெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது தான். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண பிறகு தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்குவோம். வந்ததும் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு விட்டுட்டோம்னா அப்படியே வாடி போயிடும் காயெல்லாம். அதனால காய்கறி மட்டும் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் வந்ததும் வந்த கையோட எடுத்து வச்சிருவேன் எல்லாமே. நீங்க எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீட்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாட்டி புதுசாக வாங்கினதுன்னா பசலை கீரை வாங்கினேன். எப்போவுமே இந்த கீரை வாங்கினதில்லை. இந்த வாட்டி தான் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் உடனே செஞ்சு சாப்பிட போகிறேன். மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு சுண்டல் போட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பும் வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான பசலை கீரையில் பாசி பருப்பு சேர்த்து கூட்டு செஞ்சுட்டேன். எனக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. பாலக்கீரை சமைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா பாலக்கீரை கடையல் ரொம்ப பிடிக்கும். அதே டேஸ்ட்ல தான் இருந்துச்சு இந்த பசலைக்கீரை கடையலும். நீங்களும் இந்த கீரை கிடைச்சுன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கும் டேஸ்ட் பிடிக்கும். இருந்த பசிக்கு நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்டும் எடுத்தாச்சு. ஈவினிங் டைம் அம்மா போய் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தயிருக்கும் பால் காய்ச்சி வச்சுட்டு நாங்களும் காஃபி போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வரும்போதே கடையில இருந்து பஜ்ஜியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தூங்கி முழிச்சதும் 1 கப் காஃபியும் பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாவது இருந்தா சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே நைட் டின்னருக்கான வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் குருமாவும் தான். கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃபிளவர் பட்டாணி எல்லாம் சேர்த்து செய்யற வெஜ்ஜு குருமா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு பட்டாணி சேர்க்கல, என்கிட்ட இல்ல. சப்பாத்திக்கு இந்த வெஜ் குருமா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்பவும் செய்யற மாதிரி குக்கர்ல வெங்காயம் தக்காளி பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தேங்காய் கூட கசகசா முந்திரி பச்சை மிளகா பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி ஊத்தி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான குருமாவும் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.